Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா மதுரையில் இருக்கிற சானிக் ரெஸ்ட் ஹவுஸ், அதாவது ஜவான் பவன் மதுரையில் இருக்கு சானிக் ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஒரு ஹவுஸ் வந்து ரொம்ப நாளாக செயல்படாமல் இருக்கு. ஏன் செயல்படாமல் இருக்கு, என்ன காரணம், இது செயல்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதுரையில் இருக்க எல்லா எக்ஸர்வீஸ்மேனுக்கும் இந்த தகவலை பகிருங்க. எக்ஸர்வீஸ்மேன் கம்யூனிட்டி எங்கெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு சுற்றுலா தலங்களுக்கு பக்கத்துலேயும் இல்லை இம்பார்ட்டன்ட் ஏரியாவுக்கு பக்கத்தில் சானிக் ரெஸ்ட் ஹவுஸ் ஜவான்ஸ் பவன் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்க சார்பிலையும் மாநில அரசாங்க சார்பிலையும் சோல்ஜர்ஸ் வெல்ஃபேருக்காக அவங்க வந்து பில்டிங் கட்டி கொடுப்பாங்க. நிறைய இடத்துல இருக்குது, நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நம்மளோட ஐடி கார்டை காமிச்சு கம்மியான விலைக்கு அங்கே தங்கிக்குவோம். எமர்ஜென்சிக்கு ஒரு நாள் 2 நாள் ஏதாவது நம்ம வேலைக்காக போயிருந்தோம்னா நம்மளும் நம்மளோட குடும்பங்களும் அங்கே போய் தங்கிக்கிட்டு அங்கே இருக்கிற செயல்பாடை நம்ம பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி இருக்குது. மதுரை வந்து உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் டெம்பிள் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் மதுரையில் இருக்குது. அப்போ மதுரையில் வந்து ஒரு ஜவான் பவன் அப்படின்னு சொல்லி நான் இப்போ போடுவேன், நீங்கள் பார்ப்பீங்க. மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் கூட கிடையாது, ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லொக்கேஷன் இப்போ வீடியோ போடுவேன். இந்த ஜவான் பவன் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 45-50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி அந்த காலத்தில் இருந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது நான் காட்டுறேன். அந்த பில்டிங் வந்து இப்போ 50 வருஷம் நெருக்கி ஆக போகுது அப்படிங்கிறதால அதை வந்து இப்போ டெமோலேட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த பில்டிங் வந்து பயன்பாட்டுக்கு அற்றது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்து இப்போ அந்த பில்டிங்கில் யாரும் இருக்கிறது இல்லை. ஆனால் அரசு கிராமிய கலைக்கூடம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அலுவலகத்துக்கான ஒரு ஸ்டோர் மட்டும் இப்போ அங்கே இருக்குது. இப்போ இந்த ஸ்டோர் இருக்கிறதால நம்ம சம்மந்தப்பட்ட மதுரை ஏடி ஆஃபீஸ் அவங்கக்கிட்ட போய் கேட்டோம். சார் சேகர் சார் இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கும்போது சார் சொன்னாங்க, எல்லா விதமான அஃபிஷியல் டாக்குமெண்ட் ஒர்க்கும் நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம். இந்த ஒரு ஆஃபீஸ் மட்டும் இங்கே இருக்குது. இந்த ஆஃபீஸ் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஸ்டோரை எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம இந்த பில்டிங்கை டெமோலேட் பண்ண கொடுத்துருவோம். இதுக்கான நம்ம முறையான கம்ப்ளைண்ட், முறையான நடவடிக்கைகள் எல்லாமே மதுரை கலெக்டர் மேடத்துக்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். கலெக்டர் மேடமும் முறையான அவங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த அலுவலகத்திலேருந்து வேற ஒரு ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணி அந்த இடத்த மாற்றிட்டாங்கன்னா நம்ம சீக்கிரமேவே இந்த பில்டிங்கை டெமோலேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு புதுசாக ஜவான் பவன் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற வாக்குறுதி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை போய் பார்க்க போகும்போது அந்த கிராமிய கலைக்கூடத்துக்கு வேற ஒரு இடம் அவங்க அலாட் பண்ணி கொடுக்காம இருக்காங்க. இப்போ இந்த ஒரு இஷ்யூனால இந்த பில்டிங் இப்போ டெமோலேட் பண்ணுறது நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கிடச்சி வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த பில்டிங்கை டெமோலேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல புது பில்டிங் கட்டணும். இதுதான் நம்மளோட கோரிக்கை. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இது கரெக்டான கோரிக்கையாக தப்பான கோரிக்கையாக நீங்கள் நினச்சிங்கன்னா மதுரையில் இருக்க நம்ம கலெக்டர் மேடத்துக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் போய் மனு கொடுங்க, அவங்க மேலே அழுத்தங்கள் கொடுங்க. இதுக்கப்புறம் முதலமைச்சர் தனிப்பிரிவு இருக்குது, அங்கே நீங்கள் புகார் கொடுங்க. நானும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் கொடுத்துட்டேன், என் புகார் நம்பரோட நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட கோரிக்கை கிடையாது. இதில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அவங்களால முடிஞ்சது முதலமைச்சர் தனிப்பிரிவு எண் வந்து 1100. இது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். இந்த பிரச்சனைக்காக முன்னாள் இராணுவ வீரர் சமுதாயம் வந்து பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா நம்மளோட யூனிட்டில் வேலை பார்த்தவங்க, வேற எங்கேயும் வேலை பார்த்தவங்க, வந்துட்டு போகிறவங்க தங்குறதுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. இது நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது. இது அந்த காலத்தில் இருந்தே செயல்பாட்டில் இருந்தது. சமீப காலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இது வந்து டெமோலேட் பில்டிங் ஆகி இப்போ அந்த பில்டிங்கில் யாரும் இருக்கிறது இல்லை. பில்டிங்கை ரொம்ப பாலடைஞ்சு போய் கிடக்க நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த பில்டிங்கை இடிச்சிட்டு இங்கே ஒரு புது பில்டிங் கட்டினாங்கன்னா இது எல்லாரோட பயன்பாட்டுக்கும் ஏற்ற வகையில் இருக்கும். வெளியே இருந்து வர ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஜெசியோஸ் ஆஃப் ஜவான் யாரெல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்களோ இப்போ ஒரு 2 hours 3 hours இருக்குது, அதுக்காக அவங்க போய் ரூம் போட முடியாது. அப்போ மதுரையில் இறங்கி ஷிஃப்ட் பண்ணி அவங்க மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்ம மண்ணுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெருமை கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இது நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதால இந்த பில்டிங்கை இடிச்சிட்டு புதுசாக அந்த இடத்துல பில்டிங்கான வேலையை சீக்கிரமாக
மாவட்ட நிர்வாகமும் சம்மந்தப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர் துறையும் சீக்கிரமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே குறைஞ்சபட்சம் அவங்களால முடிஞ்சது முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் இல்லை நம்ம மதுரை கலெக்டரேட்டையும் முறையாக அவங்க போய் கோரிக்கை மனு வச்சு இந்த விஷயத்தை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோட வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். மதுரையில் இருக்க நலச்சங்கங்கள் நிறையா இருக்காங்க, அவங்களும் இந்த விஷயத்தை கொஞ்சம் கையில் எடுத்து வேகமான நடவடிக்கை, அதாவது ஆம வேகத்தில் இப்போ நடவடிக்கை இருக்குன்னா அது கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. வேற எதுவும் இல்லை. வேற ஏதாவது வெல்ஃபேர் பாயிண்ட் நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் நம்பரோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனல் வந்து எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேருக்காக மட்டும்தான் இருக்குது, வேறு எதுக்காகவும் இல்லை. நான் எந்த ப்ரொமோஷனும் பண்ண மாட்டேன், எந்த ப்ராடக்ட்டும் நான் விற்க மாட்டேன். என்னால் முடிஞ்சது எக்ஸர்வீஸ்மேன் லைஃப்பில் இல்லை அவங்களோட வாழ்க்கைக்கும் அவங்களோட குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது சொல்ல முடியுமா, நல்லது செய்ய முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் தான் நான் ஒவ்வொரு விஷயமும் தேடி தேடி போயிட்டு இருக்கேன். நான் நேரடியாக போய் களத்தில் மதுரையில் இருக்க ஏடி சாரை நேரடியாக பார்த்து சந்தித்து அவர்கிட்ட பேசி இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டதுக்கப்புறம் தான் இந்த நான் வீடியோ போடுறேன். ஏன்னா இதில் வந்து ஒருத்தர் மட்டும் முயற்சி பண்ணி செய்ய முடியாது, எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணாதான் ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம முதலடியை எடுத்து வைக்க முடியும். இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். என் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேருக்காக ESM தம்பிஸ். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.